ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி 22வது நாள் 22nd டே. இன்றைக்கி என்ன மெனு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மெயினான மெனு, ரொம்ப கஷ்டமான மெனு முருங்கைக்கீரை பொடி. இது ஆக்சுவலி 1 வீக்காக வந்து எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. இது வந்து எனக்கு பண்ண தெரியாது. ஹோம்மேடு கீரை ரொம்ப ஒரு 5-6 கீரை கட்டு வாங்கி அதை ஏதோ கழுவி காய வச்சு ரொம்ப பெரிய ப்ராசஸ். பட் ரெடிமேடும் கிடைக்கிது. அது எந்த அளவுக்கு ப்யூருன்னு தெரியாது. முருங்கைக்கீரைனாவே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சுகரு முழங்கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்றதால ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கீ போட்டுக்கலாம், இல்லைனா வந்து நல்லெண்ணெய் கலந்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறது பாவக்காய் கொஜ்ஜு. இது வந்து கர்நாடகாவில் வந்து பெங்களூர் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான மெனு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெனு, பட் வந்து ஹெல்த்தியான மெனு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது வந்து அந்த கறிவேப்பிலை பொடி பண்ண பாருங்கள், அதே மாதிரி தான். பட் கழுவி காய வைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டமான ஒர்க்கு. ஸோ எனிவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ண முடியலாம் கூட, அட்லீஸ்ட் வந்து வெளியிலையாவது வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஸோ அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்கள் வீட்டில் பாருங்கள், சப்பாத்தி, சுட சுட சப்பாத்தி. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் இருக்காங்க சப்பாத்திலாம் சாப்பிட்றதுக்கு, அதனால் சப்பாத்தி பண்ணியிருக்கோம். சூடான தக்காளி தொக்கு. பட் இந்த கொஜ்ஜுமே நல்லாயிருக்கும், பட் இது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கர்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு சிம்பிளான மெனு. ஸோ கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை பொடி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் வாங்கியாவது சாப்பிடுங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பாய். இன்றைக்கி மெனு பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன மெனு நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி புரட்டாசி.